ஹலோ வேவ்ஸ், நம்ம ஒன் பீஸ் அனிமேல என்னதான் 1000 எபிசோடே நம்ம பார்த்துருந்தாலுமே அதை பார்த்த ஃபேன்ஸ் நம்மளுக்கும் மனசில் பல கொஷின்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா மற்ற எந்த ஃபேன்ஸுக்குமே தெரியாத அளவுக்கு அந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு மிஸ்ட்ரியாக வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஒன் பீஸில் இது மாதிரி மிஸ்ட்ரியாக இருக்க விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போகிற கண்டென்ட்லாம் அவங்கள வந்து சேரும். சரி வாங்க வேவ்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதே டாப்பிக்காக நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ்லாம் யாரு, அவங்களாம் எப்படி உருவானாங்க. என்னடா கிறுக்குத்தனமா கேட்குறேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த கொஸ்டினை நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தப்போ நானும் அப்படி தான் யோசித்தேன். பட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கு. நமக்கு ஜென்ரலாக ஒன் பீஸில் இந்த செலஸ்டியல் டிராகன்ஸை பற்றி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வேர்ல்டு நோபல்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நோபல்ஸை பற்றி ஜென்ரலாக எல்லா அனிமேலையுமே ஒரு கான்செப்ட் இருக்கு. முக்கால்வாசி டைம் இந்த நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாராவது இந்த கிங்டமுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுறவங்களா இருந்திருப்பாங்க. அதனால இந்த கிங்டமில் இருக்க மெஜஸ்டி வந்து இவங்களுக்கு ஏதாவது ப்ரிவிலேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நோபலுங்க ஸ்டேட்டஸை கொடுப்பாங்க. இது மாதிரி காட்ட நோபல் ஃபேமிலிஸ்ல முக்கால்வாசி சமயம் சின்ன பசங்க மட்டும் தான் கிறுக்குத்தனமா நடந்துட்டு இருப்பாங்க. நான் வந்து ரொம்ப ஒரு ஹை லெவல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறேன், நீங்கள் காமன் மக்கள் எல்லாமே எனக்கு கீழே தான், அதெல்லாம் நீங்கள் எல்லாமே நான் மதிச்சு போகணும், இது மாதிரி கிறுக்குத்தனமான வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கான்செப்ட் அப்படி நம்ம ஒன் பீஸ்க்கு வச்சு பார்த்தா இந்த செலஸ்டியல் டிராகன்ஸோட சின்ன பசங்க மட்டும் இல்லை, இந்த செலஸ்டியல் டிராகன்ஸுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ்ல யாராவது ஒழுங்கா சண்டை போடுவாங்களான்னு கேட்டா என்னோட ஆன்சர் வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம காட் நைட்ஸை ஈக்குவேஷனை விட்டு எடுத்துடலாம். வெறும் செலஸ்டியல் டிராகன்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோம். இப்படி செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கே க்ளவுன் மாதிரி இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி வேர்ல்டு கவர்மெண்டோட அத்தாரிட்டி கிடைக்குது? அதுவே மெயினாக செலஸ்டியல் டிராகன்ஸ்க்காக நேவி அட்மிரல்ஸே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எப்படி இவ்வளோ ஒரு வீக்கான கேரக்டர்ஸ்க்கு இவ்வளோ பெரிய அத்தாரிட்டி இருக்க முடியும்? ஒருவேளை வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து சும்மா இவங்களை ஷோக்கு மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பின்னாடி ஏதாவது பவர்ஃபுல்லான செலஸ்டியல் டிராகன்ஸ் வச்சிருப்பாங்களோ? யாருக்குங்க தெரியும்? அது மாதிரி கேரக்டர்ஸ் ஏதாவது புதுசாக வந்தாலும் வரலாம். இந்த செலஸ்டியல் டிராகன்ஸை பற்றி பேசுகிறப்ப இவங்க கூட ரிலேட் ஆகிருக்க இன்னொரு மிஸ்ட்ரியுமே நம்ம பார்த்துடலாம். அதுதான் வேர்ல்டு கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணால் அந்த 20 கிங்டம்ஸ். இப்போதைக்கு நமக்கு அந்த 20 ஃபேமிலியில் 2 ஃபேமிலி தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் நெஃப்டரி அண்ட் செகண்ட் ஒன் டான் கியோட்டே. ஆனால் இந்த 2 ஃபேமிலியுமே ஒன் பீஸ் ஸ்டோரியில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடி ஷோவாக வச்சுக்கிட்டு இந்த 20 ஃபேமிலியோட ஹெட்ஸுமே பின்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் இதுக்கான ஆன்சர்லாம் நமக்கு ஃபைனல் சாகல தாங்க கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிறது இந்த லீனேஜ் ஃபேக்டர்ஸ்னால் என்ன. நமக்கு ஸ்டார்டிங்கில் வெகப்பங்க் வந்து இந்த லீனேஜ் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு சின்ன ப்ரீஃபிங் கொடுத்துருப்பான். இந்த லீனேஜ் ஃபேக்டர்ஸில் லுனாரியன்ஸோட டிஎன்ஏவும் வாலாட்ஸோட டிஎன்ஏவும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சியாஃபெம்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. வெறும் லுனாரியன்ஸ்க்கு மட்டும் இருந்தால் அந்த இன்னேட் எபிலிட்டியை இப்போ செராஃபிம்ஸால யூஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, இவங்களால சில டெவில் ஃப்ரூட் எபிலிட்டியுமே யூஸ் பண்ண முடியும். இதை மேலோட்டமாக பார்க்குறப்ப இதை பார்க்கறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலுமே இதுக்கு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. யோசிச்சு பாருங்க, லூஃபியோட டிஎன்ஏவை எடுத்து அது மூலயமா ஒரு செராஃபிமை உருவாக்குனா ஒரே நேரத்தில் 2 சங்கன்னிக்கா இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது வெறும் தியரியில தான் இருக்கு. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஏன்னா லீனேஜ் ஃபேக்டர்ஸ் பற்றி நம்மளுக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அதை காமிச்ச சில இடத்துலையுமே இதோட பொட்டன்ஷியலை பற்றி நம்மளுக்கு அப்படி ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. நம்ம அடுத்த மிஸ்ட்ரிக்கு போகலாம். லுலுசியா கிங்டமை எதுக்காக எப்படி அழிச்சாங்க? ஃபர்ஸ்ட் இந்த லுலுசியா கிங்டமை வேர்ல்டு கவர்மெண்ட் எதுக்கு அழிச்சாங்கிறதே ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. ஒரு லுலுசியாவில் இருக்க மக்களோட அப்ரைசிங்கை தடுக்கிறதுக்காக அதை அழிச்சாங்கன்னு கூட வச்சுக்கலாம். பட் அது எப்படி அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கை அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால யூஸ் பண்ண முடியும்? அதுவும் லுலுசியாவை அழிச்ச அந்த பவரை நம்மளுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஈமோசாமா வந்து ஏதோ சேட்டலைட்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் போயிட்டு லுலுசியாங்கிற ஐலாண்டை செலக்ட் பண்ணுவாங்க. பார்த்தா அடுத்த ஃப்ரேமில் வானத்துலேருந்து பல பீம்ஸ் இறங்கிக்கிட்டு இருக்கும். அண்ட் இதுக்கு ரெஸ்பான்ஸாக ஃபைல்டர்ஸ் வந்து லுலுசியாவா அப்படி ஒரு கிங்டமே ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகலன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அடே இப்போதானே அவங்க ஈமோசாமா லுலுசியாவை அழிக்கப்படணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே அது எக்ஸிஸ்டே ஆகலன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஃபைல்டர்ஸ் சொன்ன மாதிரி இந்த அட்டாக் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்தது லுலுசியா இருந்ததுக்கான ஒரு சின்ன தடயம் கூட இருந்திருக்காது. லிட்டராக இந்த மேப்லேருந்து டெலபோர்ட் பண்ண மாதிரி மொத்த கிங்டமுமே அப்படியே அழிஞ்சு போயிருக்கும். அண்ட் இப்படிப்பட்ட டிஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ண வெப்பனை பற்றி நம்மளுக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் ஃபைனல்ஸ் ஆகிற இந்த வெப்பனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு ஸ்டார்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? இது மாதிரி பல கேள்விங்க இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது எல்பாஃபோட சீக்ரெட் என்ன. எல்பாஃபில் எப்படி சீக்ரெட் இருக்க போது? அந்த ஐலாண்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுதுன்னு கேட்குறீங்களா? நமக்கு ஒன் பீஸ் அனிமில் எல்லா ஐலாண்ட்ஸ்லையுமே ஒரு சீக்ரெட் எலமெண்ட் இருந்திருக்கு. அலபாஸ்டால ப்ளூட்டானை பற்றி சொல்கிற போனிகிளிஃப்ல இருந்து வானோட ஒரிஜினலாகவே தூங்கிட்டு இருக்க ப்ளூட்டான் வரைக்கும் எல்லா ஐலாண்ட்ஸ்லையுமே ஒரு சீக்ரெட் எலமெண்ட் ஒழிச்சு வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு வானோ ஆர்க்கோட ஸ்டார்டிங்லலாம் ப்ளூட்டான் இருக்க மாதிரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆர்க்கோட எண்டிங்கில் போகிறப்ப ஏதோ இங்கே தான் ப்ளூட்டான் இருக்குன்னு நம்மளுக்கு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நமக்கு ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன எக்கட் ஐலாண்ட் ஆர்க்கில் கூட நம்மளுக்கு அயன் ஜெயின்ட்ல ஜாய்பாயோட ஹாக்கி இருந்துச்சு. ஒருவேளை எல்பாஃப்லையும் அது மாதிரி ஏதாவது சீக்ரெட் எலமெண்ட் இருக்குமோ? நம்ம ஒரு 2-3 விஷயத்த லைட்டாக கெஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லோக்கி கிட்ட தான் ஹிடன் ஆர்மி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு மாங்கால லோக்கி அடி வாங்கின மாதிரி தான் காமிச்சாங்க. ஒருவேளை யாருக்குமே தெரியாமல் அவன் பின்னாடி ஒரு பெரிய ஆர்மி இருந்துச்சுன்னா. அண்ட் செகண்ட் ஒன், வஹாரா மக்கள் படித்த உண்மை எல்லாமே வெளியே வருது. அது எப்படி? இப்போ நம்ம எல்பாஃபை பற்றி பேசிட்டு இருக்கோம், வஹாரா மக்களோட நாலேஜ் எப்படி வெளியே வரும்னு கேட்குறீங்களா? வஹாரா ஐலாண்ட் அழிஞ்சதுக்கு அப்புறமா அதில் மிஞ்சி போன புக்ஸ் எல்லாத்தையுமே ஜெயின்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க லைப்ரரியில் வச்சுக்கிட்டாங்க. இதுக்கடுத்து நான் வச்சு ஸ்பாயிலர் சொல்ல போகிறேன், வேணா ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, இப்போ காட் நைட்ஸ் வந்து எல்பாஃபில் கரண்ட்டாக ஜெயின்ஸோட லைப்ரரியை எரிச்சிட்டு இருக்காங்க. இந்த லைப்ரரி எரிக்கிறதுக்காக தான் ஜெயின்ஸோட பல குழந்தைங்க எல்லாரையுமே ஹாஸ்டலாக பிடிச்சி வச்சிருப்பாங்க. அண்ட் ஜெயின்ஸ் எப்படியோ சமதிக்க வச்சு இந்த லைப்ரரியுமே எரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த லைப்ரரி எரிஞ்சு போகும்னு நீங்கள் நம்புறீங்களா?
ஏன்னா இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆல்ரெடி ஒஹாரா பார்த்துடுச்சு. இதனால ஒஹாரா கிட்ட இருந்து எதுவுமே கத்துக்காம ஜெயின்ஸ் எதுவும் ப்ரிகாஷன் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? எப்படி வெகாபங்க் வந்து பல ட்ரிக்கியான வேலை எல்லாத்தையுமே பார்த்து அவரோட ஃபைனல் மெசேஜை உலகத்துக்கு டெலிவர் பண்ணணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி இந்த ஜெயின்ஸும் பண்ணியிருந்தா? யோசிச்சு பாருங்க, இந்த லைப்ரரி எழுதிறப்ப ஒஹாரா மக்களோட நாலேஜ் எல்லாமே இந்த மக்களுக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இது மிஸ்ட்ரி வந்து டைவர்ட் ஆகி அப்படியே தியரிக்கு போகுது. நம்ம இதை அப்படியே இங்கே நிறுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்குதுல்ல, எல்பாஃப்ல இது மாதிரி ஏதாவது ஒரு சீக்ரெட் என்டிட்டி இருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கு. அடுத்து பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு இந்த ரெட் லைன் தான். ஒன் பீஸ் உலகத்துல ரெட் லைன் கிராண்ட் லைன் சொல்லிட்டு மொத்தம் 2 லைன்ஸ் போகும். இது ரெட் லைன் வந்து ஒரு லேண்ட் மாஸ் அண்ட் கிராண்ட் லைன் வந்து ஒரு சீ கரண்ட். இந்த உலகம் ஃபுல்லா எந்த ஒரு கேப்புமே இல்லாம கனெக்டா இருக்க ஒரே பீஸ் ஆஃப் லேண்ட்னா இந்த ரெட் லைன் தான். இந்த ரெட் லைனை கடந்து டிராவல் பண்றதுக்கு ஒன் பீஸ்ல இருக்க மக்கள் எல்லாமே பல வழிகளை யூஸ் பண்ணுவாங்க. ரெட் லைன்ல ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன்ல ரிவர்ஸ் மவுண்டன் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சில பைரட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஜெர்மாவோட ஆர்மி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்னெயிலை யூஸ் பண்ணி ரெட் லைன் மேலே ஏறி போவாங்க. சில பைரட்ஸ் வந்து ரெட் லைன் அடியில் இருக்க ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஒரு வழியை யூஸ் பண்ணி அது மூலயமா வந்து போவாங்க. இதில் ஹைலைட்டு வேர்ல்டு கவர்மெண்ட் தான். இவங்க ரெட் லைன் மேலே ஒரு டவுனை கட்டி அதுக்கு பேர் மெரி ஜாய்ஸ்னு வச்சுட்டு அங்கே ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் நார்மலாக தானே இருக்குது, இதில் என்ன அப்படி மிஸ்ட்ரியாக இருக்குன்னு கேட்குறீங்களா? இதில் மெயின் மிஸ்ட்ரியே இந்த ரெட் லைன் தான். இப்போ கைடோ வந்து பார்த்தீங்கன்னா வானோட மக்களை சிறை பிடிச்சி அவங்க அடிமையாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் டோஃபியும் அவனோட வேலைங்களுக்காக மக்களை அடிமையாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த லிஸ்ட்டில் பிக் மாம், குரோக்கடைல், சீசர் கிளவுனும் பல பேர் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் இவங்க யாருமே ஏன் ரெட் லைன் ஆக்குபை பண்ணல? ஆமாம், அங்கே மக்கள் இல்லை தான். பட் இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட், ரிவர்ஸ் மவுண்டன் இந்த 2 இடத்தையுமே ஆக்குபை பண்ணால் பல பைரட்ஸை பிடிக்கலாம்ல. அண்ட் அந்த பைரட்ஸ் கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸரை இவங்களால திருடிக்க முடியும். ஏன் அந்த பைரட்ஸை அடிமையாகவே இவங்களால வேலை செய்ய வைக்க முடியும். இவங்க அப்படி பண்ணதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா வேர்ல்டு கவர்மெண்ட்டை பாருங்களேன், அவங்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரெட் லைன் மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெட் லைன் மேலே வாழ்ந்துட்டு இருந்த லுனாரியன்ஸை கூட அடிச்சு துரத்திட்டு இவங்க அங்கே ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் அதை வேற யாராலையுமே பண்ண முடியல? ஒருவேளை இதுவுமே அந்த வேர்ல்டு கவர்மெண்டோட சீக்ரெட்ஸ்ல வருமோ? என்ன அளவோ தெரியல. வேர்ல்டு கவர்மெண்ட் சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையுமே நமக்கு மிஸ்ட்ரியாக தான் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம ரெட் லைனையும் ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து பார்க்க போகிறது ஒன் பீஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் அப்ரிஷியேட்டட் டெக்னாலஜிஸ். அது என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சீ பிரிசம் ஸ்டோன்ஸ். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒன் பீஸ் அனிமோட ஸ்டார்டிங்ல டெவில் ஃப்ரூட்டை அவ்வளோ ஓவர் பவராக காமிச்சாங்க. பட் அவ்வளோ பெரிய பவராக இருந்தாலும் அதை ஒரு சின்ன கல்லால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அந்த கல் தான் சீ பிரிசம் ஸ்டோன். இது மட்டும் இல்லை, இந்த சீ பிரிசம் ஸ்டோன்ஸை கப்பலுக்கு அடியில் வைக்கிறது மூலமா காம்பில்ட்ல இவங்களால ஈஸியாகவே நேவிகேட் பண்ண முடியும். இது மாதிரி இவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்க இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜியை யார் கண்டுபிடிச்சது? ஒருவேளை இந்த சீ பிரிசம் ஸ்டோன்ஸும் பானிகுலப் மாதிரி அந்த காலகட்டத்து ஸ்டோன்ஸாக இருக்குமோ? அதுலேயும் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே மெரைன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, நமக்கு சவுடியா இருக்குல்ல காட் உசோப் வந்து கிசாருக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறப்ப இந்த சீ பிரிசம் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருந்தா அவ்வளோதான், அந்த இடத்துல கிசாரு செத்துருப்பான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிசாரு செத்துருப்பானா இல்லை உசோப்பை பழந்து கட்டியிருப்பானான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் எதிராக முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட விப் டிவி சைனிங் ஆஃப்.